ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி நான் அடை தோசைக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு தேவையான பொருள்லாம் ஓவர் நைட்டே நான் ஊற வச்சுருந்தேன். ஸோ 1/4 கப் வந்து கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்தப்பருப்பு. ஸோ அதே கப்பில் 2 கப் வந்து அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் ஓவர் நைட் ஒரு 6-7 காஞ்ச மிளகா போட்டு நான் ஊற வச்சுருந்தேன். ஸோ சம்டைம்ஸ் இது கூட நான் வீட்டில் இந்த பிளாக் சன்னா, ஒயிட் சன்னா, க்ரீன் கிராம் இதெல்லாம் இருந்தால் இதையும் சேர்த்துப்பேன். ஸோ டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து நான் அதெல்லாம் சேர்க்காமல் வெறும் பருப்புங்க மட்டும் சேர்த்து செஞ்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு 4 to 5 hours ஊற வச்சாவே போதும். பட் ஓவர் நைட் நான் ஊற வச்சுருந்தேன். ஒரு சில பேர் காத்தால வேலைக்கு போயிட்டு நைட் வந்து டின்னருக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். காத்தாலே ஊற வச்சுட்டு போயிட்டாக்கா நைட் வந்து ஜஸ்ட் அரைச்சிட்டு தோசை ஊற்றிடலாம். ஸோ இது வந்து புளிக்க வைக்கணும் அப்படின்னலாம் சொல்லிட்டு அவசியம் இல்லை. இன்ஸ்டண்ட்டாகவே ஊற்றிடலாம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இதில். இல்லைனா நைட் ஊற வச்சுட்டு காத்தால பிரேக்ஃபாஸ்ட்டு கூட பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். டிஷ் வந்து ரிச் இன் ஃபைபர் அண்ட் நிறையவே ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ரொம்பவே டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியும் கூட. இந்த மாவு வந்து கொஞ்சம் கொரப்பாக தான் அரைக்கணும். ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி அரைச்சிடக்கூடாது. கொரப்பாக அரைச்சா தான் இதுக்கு டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இதை அரைக்கும் போது இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கணும். சீரகம், சோம்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதுலேயே அந்த காஞ்ச மிளகா போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இதுக்கப்புறமா இதில் நம்ம வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு சேர்த்துக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப லிக்விடாக தண்ணியாக இருக்கக்கூடாது. தோசை ஊற்றுற மாதிரி இது கொஞ்சம் கட்டியாகவே இருக்கணும். கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும். மாவு கட்டியாகவே இருக்கணும். இதுதான் அடை தோசைக்கான பதம். ஸோ இது மாவு ரெடியானோடனே நான் அதில் வெங்காயம் கொஞ்சம் சாப் பண்ணி சேர்த்துக்கினேன். இதில் வெங்காயம் வந்து ரொம்ப மெலிசாக சாப் பண்ணி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப கனமாக பெருசாக சேர்த்தாக்கா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகா வேணுன்றவங்க சேர்த்துக்கலாம். நான் என் பொண்ணு சாப்பிட்றதுனால பச்சை மிளகா சேர்க்க போகிறது இல்லை. அதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு சில பேர் இதில் கேரட்டும் துருவி சேர்த்துக்குவாங்க. அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் முருங்கைக்கீரை நிறைய பேர் சேர்க்குறாங்க. அது ஒரு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ ஒரு பக்கம் மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவு ரெடி ஆனதை அது ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு சைட் பை சைடு நான் சட்னியும் ரெடி பண்ணிட்டேன். நிறைய பேர் இது வந்து சட்னி இல்லாமல் வெறும் தோசையாகவே சாப்பிடுவாங்க. செம்மையாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம எல்லா வெங்காயம் அதெல்லாம் சேர்க்கறதுனால இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அதில் தேங்காய் மெல்லிசாக அரைச்சி நான் சேர்த்துருக்கேன். அது ரொம்பவே செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நடுநாளில் அந்த க்ரன்ச்சினஸ் வந்து சக்கத்தாக இருக்கும். ஸோ எனக்கு சட்னி இல்லாமல் எதுவுமே பிடிக்காது. ஸோ கண்டிப்பாக சட்னி இருக்கணும். அதனால் கொஞ்சமாக உடச்சக்கடலை சட்னி செஞ்சுக்கினேன். இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னா தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். அதே டைமில் கார சட்னியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருந்தாக்கா நம்மளுக்கு ஊற்ற ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தோசை ஊற்றியாச்சு. ஃபஸ்ட்டு தோசை ஆஸ் யூஷுவல் மொக்கையாக தாங்க வந்துச்சு. தவா வந்து நான் ரொம்பவே காய விட்டுட்டேன். நான் பார்க்கவே இல்லை. அதனால தோசை வந்து தவாவில் ஒட்டிக்கிச்சு. எப்போவுமே இந்த தவா ரொம்ப காஞ்சிடுச்சுனாக்கா தோசை வராது. ஸோ ஃபஸ்ட்டு தோசை ரொம்ப எடுக்க ட்ரை பண்ணேன். எப்படியோ அப்படி இப்படி எடுத்து முடிச்சிட்டேன். ஆனாலும் ஃபஸ்ட்டு தோசை ரவுண்டாக ஷேப்பாக எனக்கு வரல. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் தோசை ஊற்றினேன். அது ரொம்பவே நல்லாவே வந்திருந்தது. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப லோ ஆர் மீடியம் ஃப்ளேமில் தாங்க வேக வைக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேக வைக்காதீங்க. ஏன்னா ரொம்ப ப்ரௌன் ஆகிடும். ஸோ லோ டு மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வேக வச்சிங்கனாக்கா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக வரும். எஸ்பெஷலி நீங்கள் முருங்கைக்கீரைலாம் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் வேக வைக்கணும். ஏன்னா அந்த முருங்கைக்கீரை வேகிற வரையிலும் நீங்கள் அந்த தோசை தவா மேலே தான் வச்சுருக்கணும். ஸோ சூப்பரான கிறிஸ்பியான அடை ரெடி. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதும் என்னோட பொண்ணோட புக்ஸ் எல்லாம் பைண்டிங் பண்ணுற வேலை இருந்தது. ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போ ஸ்கூல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அவளுக்கு எப்படி பைண்டிங் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். பாருங்கள், இப்போ இருக்கிற பசங்க ரொம்ப சின்ன வயசுலேயே நிறைய விஷயங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சின்னப்போ இருக்கும்போது ஒரு 5th or 6th இருக்கும்போது தான் பைண்டிங் எப்படி பண்ணுறதுனே கற்றுக்கிட்டேன். இப்போல்லாம் பசங்க ரொம்பவே சீக்கிரமாக இண்டிபெண்ட் ஆகிடுறாங்க. ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்பவே சீக்கிரமாக வளர்ந்துடுறாங்களோ அப்படின்னு சொல்லி கவலையாகவும் இருக்குது. ஸோ அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா வெளியே நல்லா மழை. பெங்களூரில் இப்போல்லாம் ஈவினிங் டைம் ஆனால மழை ஸ்டார்ட் ஆகிடுதுங்க. ஸோ மத்தியானத்தில் சரியான வெயில். ஆனால் ஈவினிங் டைமில் ஆப்போசிட்டாக இருக்குது. செம்ம மழையாக இருக்குது. கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்த டைமில் ஒரு பாப்கார்ன் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி பாப்கார்ன் இருந்தது வீட்டில். ஸோ பாப்கார்ன் பண்ணி கொடுத்துருந்தேன். என்னோடய பொண்ணு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுன்னு கேட்டுகிட்டே இருந்ததுனால சரி பாப்கார்னே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பாப்கார்ன் பண்ணிகிட்டு இருந்தேன். சைட் பை சைட் டீ போடலான்னு எடுத்தேன். என்னோடய பொண்ணு அவளுக்கும் டீ வேணும்னு சொல்லி கேட்டிருந்தான். பசங்களுக்கு எப்படிங்க டீ காஃபி கொடுக்கறது? சரி அவளுக்கு பால் கொடுக்கனால பால் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டா.
சரின்னு சொல்லி கடைக்கு போய் ஒரு சின்ன பாக்கெட் பூஸ்ட் வாங்கிட்டு வந்து பூஸ்ட்டே போட்டு கொடுத்து 2 பேரும் பூஸ்ட்டே குடிச்சாச்சு. இப்போல்லாம் எங்கெங்கே பூஸ்ட், ஹார்லிக்ஸ் இதெல்லாம் ஹெல்த் ட்ரிங்க்ஸ்னே கன்சிடர் பண்ண முடியல. அதுலேயும் முக்கால்வாசி சுகர் கண்டென்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பசங்களுக்கு எதுவுமே இப்போல்லாம் நம்பி கொடுக்கவே முடியல. எஸ்பெஷலி இந்த பேக்ட் ஃபுட்ஸ் முக்கால்வாசி மைதாவும் பாம் ஆயிலும் இதுதான் அதில் ரொம்ப கிடக்குது. சுகரு இதெல்லாம் தான் இருக்குது. இப்போ இருக்கிற பசங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடுது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுனால. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஸ்கூல் பக்கத்தில் இருக்க பாட்டிக்கிட்ட மாங்காவும் நெல்லிக்காவும் வாங்கி சாப்பிட்டு இருந்தேன். ஐஸ்கிரீம் அங்கிள் கிட்ட ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போல்லாம் நம்ம பசங்க கொடுக்க போகிறோன்ற ஒரு ஹியூமனிட்டி இருந்தது. ஆனால் இப்போல்லாம் எங்கெங்க வெறும் பிஸ்னஸ் தான், எல்லாத்துலேயும் அடல்ட்ரேஷன். எப்போவுமே கொடுக்க மாட்டேன், எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான். முக்கால்வாசி பாலில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு சர்க்கரை போட்டு கொடுத்துருவேன். சர்க்கரை விட வெல்லம் போட்டு கொடுத்தா இன்னமும் பெட்டர் தான். ஸோ ஃபைனலாக பாப்கார்னும் அவள் கேட்ட பூஸ்ட்டும் ரெடி. ஸோ அன்றைக்கி நல்லா மழை வந்துட்டு இருந்தாலும் ஏதோ ஆசைப்பட்டான்னு சொல்லி செஞ்சு கொடுத்துருந்தேன். ஸோ அவளும் வாங்கிட்டு போய் வெளியே தான் உக்காந்து குடிப்பேன் இந்த கிளைமேட்க்கு அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் வெளியே உக்காந்து குடித்தான். சரி நீ வெளியே உக்காந்து சாப்பிடு, நான் டிவி பார்த்துட்டே சாப்பிட்றேன்னு சொல்லி நான் டிவி பார்த்துன்னு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இதோட இந்த vlog முடியுது. இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு என்னோட சேனலில் குக்கிங் வீடியோஸ் வேணுமா இல்லை vlogs வேணுமா, எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் அந்த மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களோட ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ see you in the next vlog or next video. Until then keep watching, stay tuned, bye.